தேர்தல் காலகட்டங்களில் அவர் வாக்கு கேட்க பொதுமக்களை சந்திக்க மாட்டார். பொதுமக்கள்லாம் கூட்டிடுவாங்க. அது எனக்கு ஒரு சௌகரியம் இல்லாமல் சூழ்நிலை ஆகிவிடும். அதனால் பனையூர்லேயே நான் வந்து 234 தொகுதிக்கு வேட்பாளருக்கு நான் இங்கே பூத்து அமைக்க சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்தில் சொல்லி, நீங்கள்லாம் வந்து பனையூர்லேயே என்னுடைய பங்களாவுக்கு எதிர்ப்புறமே நீங்கள் வரிசை கட்டி நின்று வாக்களித்து என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லுவாரா? அது ஏற்புடையதல்ல. அவர் வந்து இது வரைக்கும் ஒரு சினிமா நடிகராக இருந்தார். புகழ் வெளிச்சருக்கு மக்கள் தொந்தரவு பண்ணுவாங்க, நான் நடிச்சுட்டு போகிறேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு விதத்தில் அவருடைய பாதுகாப்பு கருதி அப்படி சொல்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து மக்கள் தான் எஜமானர்கள் ஓட்டு அரசியலில். அந்த எஜமானர்களை நீங்கள் சந்திக்க மறுத்து நீங்கள் பனையூருக்கு அழைப்பதும், கவர்னரை சந்தித்து விட்டு பத்திரிகையாளர்கள் உங்கள் பின்னாடியே கெஞ்சி கதறி வராங்க, மறுக்கிறீங்க. உங்கள் பனையூர் கேட்டுக்கு வாசலில் வந்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அங்கேயே பாய் போட்டு தங்கி காத்து கிடக்கிறாங்க, நீங்கள் அவங்கள சந்திக்க மறுக்கிறீங்க. ஆக இந்த போக்கு என்பது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இந்த மண்ணில் நான் உருவாக்குவேன் அது தலைமையில் என்று மாநாட்டில் அறிவிக்கின்ற நீங்கள், அப்போ மக்களையே சந்திக்காமலேயே நீங்கள் முதலமைச்சராக ஆக முடியும் என்கிற நினைக்கிற அது வந்து ஏற்புடையதல்ல.